ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய மக்கள் சேவை மக்கள் பாதை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஜூஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நேற்று எங்களுடைய 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்வீட் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல நான் வந்துட்டு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இந்த 1 கப் ரவையை வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா பவுடராக நான் இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்து 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு பிறகு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டு சூடாக இருந்தால் போதும். அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா திரும்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பேனில் 2 கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா நுரைச்சி கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. இப்போ நமக்கு இமீடியட்டாக ஸ்வீட் ரெடி பண்ணணுன்னா இந்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு கொஞ்சம் திக்காக உருட்டிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கத்தி வச்சு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான், என்ன ஷேப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவுக்கும் ஷேப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா சர்க்கரை பாகும் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சால் போதும், இந்த பாகு பதம்லாம் வர தேவையில்லை. ஸோ இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேணாம், ஒரு 10 பால்ஸ் 1 டைமில் சேர்த்தா போதும். இப்போ சர்க்கரை பாகும் லைட்டாக ஹீட்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு சூடாக எடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் 2 ஏலக்காய் மட்டும் லைட்டாக இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான ரவை குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.